ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு அப்படின்ற சீரியலில் என்ன மாதிரியான கேரக்டர்னா, இவங்க அழகுமதின்ற கேரக்டரில் தான் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னா, பெண் என்றாலே அடிமையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம சுயமாக இருக்கணும், சுய மரியாதையோடு இருக்கணும் அப்படின்ற கேரக்டரில் வாழ்கிறவங்க தான் அழகுமதி. அடுத்ததான் இந்த கதைக்களத்தில் யார் இருக்காங்கன்னா, அழகுமலர் அப்படின்றவங்க கேரக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் தன்னோட கணவனுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு கேரக்டரை தான் பாக்யராஜ் குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கதைக்களத்தில் இவர் எந்த மாதிரியான கேரக்டர்னா, இவர் தாங்க பாக்யராஜ். இவர் அழகுமலரோட ஹஸ்பண்டும் கூட அப்படின்னு சொல்லலாம். இவர் எந்த மாதிரியான சூழ்நிலையில் வீட்டில் வாழ்ந்துட்டு வர்றாருனா, தன்னோட அம்மா அப்பா பார்த்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு தனக்கு பிடிச்ச பொண்ணோன்னு அழகுமலரை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. பாக்யராஜோட அம்மா அப்பா பார்த்து வச்ச பொண்ணு தன்னோட கல்யாணம் நின்று போச்சு அப்படின்ற தருணத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இந்த குற்ற உணர்ச்சியிலேயே பாக்யராஜ் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அதனால மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டையும் தெளிவாக பேச முடியாமல், இதுதான் என் முடிவு, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வாழாமல் தான் அம்மா அப்பாவுக்கு இன்னும் மரியாதையாக இருக்கின்ற ஒரு கேரக்டராக தான் இவர் வாழ்ந்துட்டு வராரு. வர எபிசோடில் அழகுமதி வீட்டில் வேலை பார்த்த ஒரு பொண்ணை அவங்க வீட்டுக்காரரை அடித்து கஷ்டப்படுத்திட்டாரு அப்படின்றத கேள்விப்பட்டு வாங்க கேஸ் கொடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்ன்ற ஒருத்தரை போய் பார்க்க போயிருக்காங்க. அது யாருன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாங்க. இந்த சுரேஷ் யாருன்னா பாக்யராஜோட தம்பி தாங்க இந்த சுரேஷ். இந்த சுரேஷோட கேரக்டர் ரொம்பவே மோசமான கேரக்டராக தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், குடும்பத்தில் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவ தான் பொண்ணு அப்படின்ற ஒரு கேரக்டரோடு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தான் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கேட்குறதுனோ அப்படின்ற கேரக்டரில் தான் வாழ்ந்துட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அழகுமதிட்ட சுரேஷ் என்ன கன்ஃபார்மாக சொல்லிடுறாரு, இந்த கேஸை நான் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அழகுமதி பிடிவாதமாக என்ன சொல்லிடுறாங்க, இந்த கேஸ் எடுக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அழகுமதி இந்த கேஸை எடுக்கலைன்னா நான் கண்டிப்பாக உங்களோட மேலிடத்துல போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே சுரேஷ் ரொம்பவே கோவப்படுறாரு. அப்போ அந்த தருணத்தில் தான் சுரேஷ் சொல்கிறார், நீ எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னோட வேலையை நான் எப்படி பார்க்கணுன்னு நீ சொல்லி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாரு. மட்டும் இல்லாமல் சுரேஷ் அழகுமதிட்டா உன்னால் முடிச்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நீ வெளியே கிளம்பு அப்படின்னு சொன்னாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோடில் அழகுமதி எஸ்பி ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தான் எஸ்பி என்ன கேட்குறான்னா, நீங்கள் ஏன் உங்கள் ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அழகுமதி. சுரேஷ் தன்னை பொண்ணுங்கூட மதிக்காமல் கொஞ்சம் அவமரியாதையாக நடத்துனாங்க அப்படின்ற விஷயத்தையும் எஸ்பி கிட்ட சொல்லிடுறாங்க. அவர் சரி நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாரு. இன்னைக்கான எபிசோட் இந்த மாதிரி தாங்க போச்சு. இனி வர எபிசோடு எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்த்தலாம். இனிதாங்க ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. சுரேஷுக்கும் அழகுமதிக்கான மோதல் தான் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்பி ஆஃபீஸ் போய் அழகுமதி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்தாலும் எஸ்பி என்ன சொல்வார்னா சுரேஷை திட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த சுரேஷோட கோபம் யார் மேலே திரும்ப போகுதுன்னா அழகுமதி மேலே திரும்ப போகுது. அப்போ அழகுமதிக்கு டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலையில் குறுக்கிடணும், அவளுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு தருணமாக தான் கொண்டு வர போகிறாங்க. எப்படி இருந்தாலும் மோதல் இருந்தால் அந்த இடத்துல காதல் ஒன்று இருக்க தான் செய்யும் அப்படின்றதான் தியரி. கண்டிப்பாக அது நடந்தே ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அந்த நிகழ்வுகளுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க.